நகரத்தில் ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தின் பெயர் பெதஸ்தா குளம். சில சமயங்களில் ஒரு தேவதூதன் அந்த பெதஸ்தா குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவார். அதற்கு பின்னர் யார் முதலிலே அந்த தண்ணீரில் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு ஏதாவது வியாதி இருந்தாலும் அவர்கள் குணமாகி விடுவார்கள். ஒரு நாள் இயேசு அந்த பெதஸ்தா குளத்திற்கு வந்தார். அப்பொழுது அங்கிருந்த நோயாளிகள், எப்பொழுது தேவதூதன் வந்து குளத்தை கலக்குவான், நமக்கு எப்போது சரியாகுவோம் என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருந்தார்கள். தேவருடைய தேவதூதன் எப்போ வருவான்? நாம் எப்போ குணமாவது? அவர் சீக்கிரம் வருவார், நாமும் சீக்கிரம் குணமாவோம். அங்கு 38 வருஷம் நோயாளியாக இருந்த ஒரு மனிதன் தனியாக படுத்துக் கொண்டிருந்தான். அவனை பார்த்து, இயேசு, நீ குணமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அப்போது அவன், எனக்கு ஆசையாகத்தான் இருக்கிறது, ஆனால் நான் குளத்தில் போய் இறங்குவதற்குள் வேறு யாராவது போய் இறங்கி விடுவார்கள், என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஆள் இல்லை என்று ஏக்கத்தோடு சொன்னான். உடனே இயேசு அவனை பார்த்து, உன் படுக்கையை எடுத்து நட என்றார். உடனே அவன் எழுந்து நடந்தான். எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்து நட. நான் குணமாகிட்டேன், மிகவும் நன்றி, தேவன் என்னை குணமாக்கினார். பின்பு தேவாலயத்தில் இயேசு அந்த குணமானவனை நோக்கி, இனி அதிக வியாதி உன்னிடத்தில் வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். இனி இதைவிட அதிக வியாதி வரக்கூடாது, அதனால் இனி பாவம் செய்யாதே. இந்த வியாதி உள்ளவனைப் போல நாமும் பல வியாதியினாலும் நோயினாலும் மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம். ஆனால் உண்மையாக விசுவாசத்தோடு தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யும்போது நமக்கு பெதஸ்தா குளம் தேவைப்படாது, ஒரு மருத்துவர் தேவைப்பட மாட்டார். இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தையின் மேல் நாம் விசுவாசம் வைத்தால் எந்த வியாதியிலிருந்தும் நம்மை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபிப்போம், விடுதலையாவோம்.